திமுக அரசு கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு துக்கத்தொகையை ஊக்கத்தொகையை போல் வழங்குகிறது என்று தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுகவினர் அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் ஏந்தி நாடகம் நடத்தி வருவதாக தெரிவித்தார். சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை விபத்துக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை விட கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களுக்கு அதிக இழப்பீடு வழங்கப்படுவதாக தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாகை மூடுவதாக சொன்னவர்கள் இன்று ஓடி ஒளிவதாகவும் தமிழிசை விமர்சித்தார். சிவகாசி பட்டாசு அதில் தொழிலாளர்கள் இறக்கிறார்கள், அதுக்கு 3 லட்சம் நீங்கள் அறிவிக்கிறீங்க. அதே மாதிரி வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதற்கு நீங்கள் சில லட்சத்தை அறிவிக்கிறீங்க. ஆனால் இன்று 10 லட்சம் என்பது அவர்களுக்கு ஊக்கத்தொகை மாதிரி நீங்கள் துக்கத்தொகையை ஊக்கத்தொகையாக நீங்கள் கொடுக்கிறீர்கள். அவர்களாம் ஏழைகள், அவர்களுக்கு பணம் தேவை, அதில் நாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எப்படி பாராபட்சம் பார்த்து எந்த வகையில் யாருக்கு கொடுக்கிறீர்கள் என்பதை, இது துக்கத்தொகை ஊக்கத்தொகையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது ஒரு துக்கமடையக்கூடிய ஒரு செய்தி தான்.